வணக்கம். நான் எம்ஜிஆர். நாம இங்க அரசியல ஒரு வெற்றி தோல்வி ஆட்டமா பார்க்க வரல. நாம பார்க்க போறது ஆட்சியா ஒரு சேவை அறிவியலா. எங்களோட வேலை டேட்டாவை அடிப்படையா கொண்டதுதான். ஆனா எங்க நோக்கம் எப்பவுமே மக்கள் தான். ஒவ்வொரு நம்பர்லயும் நாங்க ஒரு மனுஷனோட கதைய தேடுறோம். ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான வழிய தேடுறோம். இன்னைக்கு நம்ம கவனம் அப்படி ஒரு இடத்து மேலதான். சட்டமன்ற தொகுதி 192 மதுரை தெற்கு. வாங்க, இந்த ஆய்வுல நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு சொல்றேன். முதல்ல கள நிலவரம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒரு நல்ல ஆட்சிக்கான வரைபடத்தை உருவாக்கி கடைசியா முன்னாடி இருக்கிற பாதையை பத்தி பேசுவோம். எந்த ஒரு இடத்தையும் முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மண்ணோட அந்த தெருக்களோட நாடி துடிப்பை நாம உணரணும். மதுரை தெற்கு இது முழுக்க முழுக்க ஒரு நகர பகுதி. இங்க வாழ்ற 93% மக்களோட வாழ்க்கையே இந்த நகரத்தோட இதய துடிப்பு தான் தீர்மானிக்குது. சரி, இங்க யார் யார் இருக்காங்க? இது பல சமூகங்கள் ஒன்னா வாழ்ற ஒரு தொகுதி. சௌராஷ்டிரா மக்கள் சுமார் 23%, முக்குளத்தோர் அல்லது தேவர் சமூகம் 20%, நாடார் சமூகம் 10%. அப்புறம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் சுமார் 7.6%, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் 7.3% இருக்காங்க. பலவிதமான அடையாளங்கள் ஒன்னா கலந்திருக்கிற ஒரு அழகான இடம் இது. ஆனா இந்த எல்லா மக்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா அவங்களோட அன்றாட தேவைகளுக்காக அவங்க நடத்துற போராட்டம். அதாவது கொடுத்த வாக்குறுதிக்கும் நடந்த செயலுக்கும் நடுவுல ஒரு பெரிய உராய்வு இருக்கு. இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான பிரச்சனை தண்ணீர். அமிர்த் முல்லை பெரியாறு திட்டம் 6 மாசமா தாமதமாகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு 6 மாசம் அப்படிங்கிறது நல்ல குடிநீருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்நாள் மாதிரி. ரெண்டாவது உராய்வு ரோடு. பைப்லைன் தோணுனதுக்கு அப்புறம் ரோடுகளை சரியாவே போடல. மக்கள் கிட்ட கேட்டா ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. மேடும் பள்ளமுமா இருக்கு, வெளிச்சம் சரியா இல்ல, தினம் தினம் பயணம் செய்யறதே ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுச்சு. இது மக்களோட கோபத்துக்கு காரணமா இருக்கு. இது வெறும் சிரமம் இல்லைங்க, இது அவங்க கண்ணியம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. மூணாவது உராய்வு வேலை. இங்கே பொருளாதாரம் பெரும்பாலும் முறைசாரா தொழில்களை நம்பிதான் இருக்கு. டேட்டா என்ன சொல்லுதுன்னா 91.8% தொழிலாளர்கள் இந்த மாதிரி வேலைகள்ல தான் இருக்காங்க. அதாவது குறைஞ்ச சம்பளம், எந்த பாதுகாப்பும் இல்லாத வேலைகள். இதனால இளைஞர்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால மதுரை தெற்கோட டேஷ்போர்டை நாம பார்க்கும்போது மத்த எல்லாத்தையும் விட 3 சிக்னல் ரொம்ப பிரகாசமா தெரியுது. இந்த தொகுதியோட ஆரோக்கியத்தை காட்டுற முக்கியமான குறிகாட்டிகள் இதுதான். சிக்னல் நம்பர் 1, வளர்ச்சி இடைவெளி. இது வெறும் பேச்சு இல்லைங்க, இது அளவிடக்கூடிய ஒரு நிஜம். அந்த தண்ணீர் திட்டம், இந்த உடைந்த சாலைகள், இதெல்லாம் சின்ன பிரச்சனைகள் கிடையாது. இந்த ரிப்போர்ட் இத பெரிய உள்கட்டமைப்பு இடைவெளிகள்னு சொல்லுது. ஏன் ஸ்மார்ட் சிட்டி ஆற்றங்கரை திட்டத்தை கூட இந்த முடியவே முடியாத பைப்லைன் வேலைகள் தோற்கடிச்சிடுச்சுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது மக்கள் கிட்ட ஒரு ஆழமான ஏமாற்றத்தை உருவாக்குது. ரெண்டாவது சிக்னல், ஓட்டுப்பதிவு குறைஞ்சுக்கிட்டே வருது. 2016 அசெம்பிளி தேர்தல்ல கிட்டத்தட்ட 67% இருந்த வாக்குப்பதிவு 2021ல 64% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி லோக்சபா தேர்தலையும் பாருங்க. 2019ல 66% இருந்து 2024ல 62% சரிஞ்சிருக்கு. மக்கள் ஓட்டு போட வராம இருக்காங்கன்னா அது ஒரு மௌனமான எதிர்ப்பு. சிஸ்டம் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூணாவது சிக்னல், ரொம்ப மெலிசான வெற்றி வித்தியாசம். 2021 தேர்தல்ல ஜெயிச்ச எம்டிஎம்கே வேட்பாளருக்கும் ரெண்டாவது வந்த ஏஐடிடிஎம்கே வேட்பாளருக்கும் நடுவுல இருந்த ஓட்டு வித்தியாசம் வெறும் 6000 சொச்சம்தான். அதாவது ஒரு சின்ன ஸ்விங் நடந்தா கூட மொத்த ரிசல்ட்டும் தலைகீழா மாறிடும். இந்த 3 சிக்னலும் வளர்ச்சி இடைவெளி, குறையிற ஓட்டுப்பதிவு, அப்புறம் அந்த மிலிசான வெற்றி வித்தியாசம் நமக்கு ஒரு தெளிவான கதையை சொல்லுது. பதவியில இருக்கிறவருக்கு கீழே இருக்கிற தர மெதுவா நழுவுது. சரி, இந்த நிலைக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஏன் மக்களோட தேவைக்கும் அரசாங்கத்தோட செயல்பாட்டுக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? நம்ம தனிப்பட்ட நபரை குறை சொல்ல வேண்டாம், சிஸ்டத்தை தான் பார்க்கணும். பிரச்சனை அமைப்பு ரீதியானது. இப்போதைய எம்எல்ஏ திரு பூமிநாதன், அவருக்குன்னு சில பலங்கள் இருக்கு. அவர் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவர். தண்ணீர் பைப்லைன் தாமதத்தை பத்தி அதிகாரப்பூர்வ கூட்டங்கள்ல பேசியிருக்கார். அவரோட பதவி காரணமா எல்லாருக்கும் அவரை தெரியும். அது மட்டும் இல்லாம அவரோட கட்சி மாநிலத்துல ஆளுங்கட்சியோட கூட்டணியிலே இருக்கு. ஆனாலும் பலவீனங்கள் ரொம்ப அதிகம். முக்கியமான உள்கட்டமைப்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, வேலைகள் ரொம்ப மெதுவா நடக்குது, வேலையை இழுத்தடிக்கிறாங்கன்னு மக்கள் தினமும் புகார் சொல்றாங்க. இதனால நலத்திட்டங்கள் மேல மக்களுக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு. உள்ளூர் நிர்வாகம் மேல நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. பாருங்க, எந்த ஜனநாயகத்திலையும் பொது வெளியில பேசுறதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு தலைவர் வாக்குறுதி கொடுத்தா அதை மதிக்கணும்.
ஒரு குடிமகனோட கண்ணியம் தலைவரோட வார்த்தையோட பிணைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப உடையும் போது ஆட்சியோட அடித்தளமே ஆட்டம் கண்டுடும். இதுதான் மதுரை தெற்குல நாம பார்க்குற முக்கியமான பிரச்சனை. 2021ல 2வது இடத்துக்கு வந்த ஏஐடிஎம்கேவோட திரு சரவணன், அவருக்கும் சில பலங்கள் இருக்கு. அவர் 2016ல எம்எல்ஏவா இருந்தவர், 62,000 ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிச்சவர். அவருக்குன்னு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம போன தடவை வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்ட சில ஸ்லீப்பர் குழுக்கள் இருக்காங்க, அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். குறிப்பா சௌராஷ்டிரா மற்றும் தேவர் சமூக ஓட்டுகள் இங்க வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு. இது ஒன்றும் புது கதை இல்ல. அரசியல் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும், கூட்டணிகள் மாறும், ஆனா மக்களோட பிரச்சனைகள் அது அப்படியே தான் இருக்கு. வாங்க, இங்க நடந்த தேர்தல்களோட தடவியல் நினைவகத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கடந்த காலத்தோட வடிவங்கள் எதிர்காலத்தை பத்தி நமக்கு நிறைய சொல்லும். 2016ல அதிமுக ஜெயிச்சாங்க. ஆனா 2021ல திமுக கூட்டணியில இருந்த மதிமுக ஜெயிச்சது. அப்பவும் அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? இங்க பல வாக்காளர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறத விட கூட்டணியோட பலம் தான் வெற்றியை தீர்மானிக்குது. இப்ப லோக்சபா தேர்தல் முடிவுகளை பாருங்க. இது ஒரு பெரிய சித்திரத்தையே காட்டுது. திமுக கூட்டணி 2 தடவையும் சுலபமா ஜெயிச்சிருந்தாலும் எதிர்க்கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 2019ல 2வது இடத்துல இருந்த அதிமுக 2024ல 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பாஜக 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இது நமக்கு 2 விஷயத்தை தெளிவா சொல்லுது. ஒன்னு, திமுக கூட்டணிக்கு பார்லிமெண்ட் தேர்தல்ல இங்க ஒரு வலுவான உறுதியான ஓட்டு வங்கி இருக்கு. 2வது, எதிர்க்கட்சி ஓட்டுகள் சிதறி கிடக்கு. இந்த சிதறல் ஒரு வாய்ப்பை உருவாக்குது. உள்ளூர் பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி ஒரு நம்பகமான ஒன்றுபட்ட மாற்றை யார் முன்னிறுத்துறாங்களோ அவங்களுக்கு இங்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ மக்களோட விரக்திக்கு காரணம் தெளிவு, நிறைவேறாத வளர்ச்சி திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் நிலையற்ற அரசியல் விசுவாசம். இந்த நிலைமை இந்தியாவுல பல நகரங்கள்ல நாம பார்க்கறது தான். நகர வாழ்க்கை தரம் தேக்கமடையும் போது மக்கள் மாற்றத்தை விரும்புவாங்க. சரி, பிரச்சனைகளை அலசுனது போதும். இனி தீர்வுக்கான ஒரு வரைபடத்தை பார்ப்போம். மக்களுக்கு உண்மையான பலனை கொடுக்கிற ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஆட்சி திட்டம் நமக்கு தேவை. இது ஏதோ காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல, இது ஒரு குறிப்பிட்ட செலவு கணக்கு, காலக்கெடுவோட கொடுக்கப்படுற ஒரு வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம். முதல்ல பெரிய தண்ணீர் திட்டத்தை முடிச்சே ஆகணும். இதுக்கு செலவு சுமார் 50 கோடி ரூபாய். காலக்கெடு 12ல இருந்து 18 மாசம். இதனால என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட 1,50,000 மக்களுக்கு உத்தரவாதமான குடிநீர் கிடைக்கும். இது வெறும் திட்டம் இல்ல, இது ஒரு உயிர்நாடி. 2வது, சாலை சீரமைப்பு திட்டம். இப்போ பயணிக்கவே முடியாத முக்கியமான நகர ரோடுகளை திரும்பவும் கட்டணும். சரியான லைட் வசதி செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு செலவு சுமார் 30 கோடி ரூபாய். காலக்கெடு 12 மாசம். இதோட பலன் பாதுகாப்பான பயணம், குறைவான விபத்துகள், உள்ளூர் வியாபாரத்துக்கு ஒரு ஊக்கம். இது பொது பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கும். 3வது, ஒரு திறன் மற்றும் புத்தாக்க மையம். முறைசாரா துறையில வேலை செய்யற 90%க்கும் மேலான தொழிலாளர்களை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு ஐடி மற்றும் திறன் பயிற்சி மையம் கண்டிப்பா அமைக்கணும். செலவு 10 கோடி ரூபாய். காலக்கெடு 18ல இருந்து 24 மாசம். இதனால என்ன பலன்? ஒவ்வொரு வருஷமும் 5000 இளைஞர்களுக்கு பயிற்சி, குறைஞ்சது 1000 புதிய திறமையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. இதுதான் இளைஞர்களோட வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நேரடியான பதில். கடைசியா, நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிற முறையை சரி செய்யணும். ஆரம்ப சுகாதார மையங்களை அதிகப்படுத்தணும். மதிய உணவு திட்டங்களை மேம்படுத்தணும். ரொம்ப முக்கியமா, மக்கள் குறைகளை வேகமா தீர்க்கிற ஒரு தனிப்பிரிவை ஆரம்பிக்கணும். சர்வீஸ் ஒப்பந்தம் தெளிவா இருக்கணும். வர்ற புகார்கள்ல 90% 30 நாளுக்குள்ள தீர்த்து வைக்கணும். இந்த ஒரு நடவடிக்கை வேற எதையும் விட வேகமா மக்கள் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும். இந்த ப்ளூ பிரிண்ட், அதாவது தண்ணீர், சாலைகள், வேலைவாய்ப்பு, அப்புறம் குறை தீர்க்கும் அமைப்பு, இதுதான் ஒரு நல்லாட்சியோட அஸ்திவாரம். இது மக்களோட கோபத்தோட மூல காரணத்தை நேரடியா சரி செய்யும். இதை அளவிட முடியும், இதுக்கு பொறுப்பேற்க முடியும். இது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவை ஒரு விரக்தியான உறவிலிருந்து ஒரு கூட்டுறவா மாத்தும். இந்த மாதிரி ஒரு பொதுச் சேவை அணுகுமுறைய மக்களோட தகவல்களையும் அவங்க தேர்வுகளையும் மதிக்கிற ஒரு அஸ்திவாரத்து மேலதான் கட்டணும். நம்ம மக்களை அணுகும்போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனி உரிமைக்கும் அவங்களோட சம்மதத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும். இது இந்தியாவோட சட்டப்படி மட்டும் தேவையில்லை, இது ஒரு தார்மீக கடமையும் கூட. இதுதான் நீண்ட கால நம்பிக்கையை உருவாக்கும். இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. மக்களோட கடுமையான அதிருப்தி காரணமா பதவியில இருக்கிறவரோட நிலைமை பலவீனமா இருக்கு. ஆமா, இந்த டேட்டா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. இங்க ஒரு மாற்றம் தேவை. அதுக்கு ஒரு புது வேட்பாளர் அவசியம். ஜெயிக்கிறதுக்கான வழிமுறை ஒன்னும் பெருசா இல்ல. திரும்ப திரும்ப மக்கள் சொல்ற தண்ணீர், ரோடு பிரச்சனைகள்ல முழு கவனத்தையும் வைக்கணும். அவ்வளவுதான். கொடுத்த வாக்க காப்பாத்தாத பாதை கடைசியில ஜனநாயகத்தின் மேல இருக்க நம்பிக்கையே குறைச்சிடும்.
ஆனா இன்னொரு பாதை இருக்கு. டேட்டாவை வச்சு செவ செய்யற பாதை, பொறுப்பான ஆட்சி நடத்துற பாதை. மதுரை தெற்குல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் நல்ல தண்ணீரோட, பாதுகாப்பான ரோடோட, தம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்போட ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழணும். அது மட்டும்தான் உண்மையான வெற்றி. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்புனா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில தொடர்பு கொள்ளுங்க அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழைங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.